ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காலையில எழுந்ததும் நானும் எங்க மாமா பையனும் மல்லிப்பூ பறிக்கிறதுக்காக கழனிக்கு வந்திருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மல்லிப்பூ செடிய வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் மேல ஆகுதுங்க. செடியெல்லாம் கட் பண்ணி விட்ட அப்புறம் தான் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூ வருது. அத எடுக்கிறதுக்காக நானும் எங்க மாமா பையனும் காலையில வந்திருக்கோங்க. இவ்ளோ பூவையும் எடுத்து ஒரு 10:00 அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் பூவெல்லாம் பறிச்சு முடிச்சதும், இத வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. முத்து முத்தா அழகா இருந்துச்சுங்க. நானும் எங்க மாமா பையனும் போட்டி போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் பாருங்க. யாருக்கெல்லாம் மல்லிப்பூ பிடிக்குமோ அவங்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மல்லிப்பூ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த மல்லிப்பூ செடியெல்லாம் ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். நானும் என்னோட மாமா பையனும் போட்டி போட்டு பறிச்சுக்கிட்டே இருந்தோங்க. எந்து தான் அதிகமா இருக்கு, உந்து தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் செம ஃபாஸ்ட்டா போட்டி போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ எல்லாமே பூத்து இருந்துச்சு. செம்ம சூப்பரா வாசனையா இருந்துச்சுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணேன். அப்பப்போ காமிச்சிட்டே இருந்தான். என்ன விட உன்கிட்ட தான் அதிகமா பூ இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். கனகாம்பரம் பூவ விட மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரொம்பவே முத்து முத்தா ஒயிட் கலர்ல தெரியும். அத வந்து ஃபாஸ்ட்டா பறிச்சு முடிச்சிடலாம். ஆனா கனகாம்பரம் செடி வச்சா செலவு இல்லங்க. ஆனா இந்த மல்லிப்பூ செடிய வச்சீங்கன்னா, அதிகமா செலவாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்பப்போ மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். மருந்தும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வேலை இருக்குங்க. ஆனா கனகாம்பரம் செடிக்கு அப்படி இல்ல. மருந்து போட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா, அதுக்கு மட்டும் மருந்து அடிக்கணுங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, தினமும் மல்லிப்பூ பறிச்சுட்டு போயிட்டு தலையில கட்டி வச்சுட்டு போவோங்க. செமையா சூப்பரா இருக்கும். அழகா இருக்குங்க. 90s கிட்ஸுக்கெல்லாம் இந்த மல்லிப்பூ ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா, ஈவினிங் டைம்ல போயிட்டு மல்லிப்பூலாம் பறிச்சுட்டு வந்து காலையில கட்டி ஸ்கூலுக்கெல்லாம் வச்சுட்டு போவாங்க. யாராச்சும் என்னோட வீடியோவ பார்க்குறவங்க 90s கிட்ஸா இருந்தா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே என்னோட சேனல்ல மல்லிப்பூ, கனகாம்பரம் பத்தி மட்டும் இல்லாம, கிராமத்துல என்னென்ன பயிரெல்லாம் செய்றாங்க, எப்படியெல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட போறேன். அதையும் பாருங்க. மல்லிப்பூ எல்லாம் எடுத்து குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. விவசாயம் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.